பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சுக்கரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான நாள். அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நன்னாளில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளித்து மூழ்கி உங்களோட சுவாமி அறையிலையோ இல்லை ஒரு தனிமையான இடத்துல காயத்ரி மந்திரம் ஒரு குறைந்தது ஒரு 21 தடவைண்டான சொல்லி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனிக்கும்போது உங்களுக்குள்ள பல மாற்றங்கள், ஒரு அமைதி, ஆனந்தம், உலகத்தில் எதையும் பாருங்கள், எந்த துன்பங்கள் வந்தாலும் எதிர்கொண்டு வாழக்கூடிய சக்தி, ஒரு ஞானம் பெற்று வாழக்கூடிய ஒரு மகா சக்தி படைத்த காயத்ரி மந்திரம் நம்ம கிடச்சிருக்கு. ஏன்னா காயத்ரி மந்திரத்தை திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணும்போது அந்த மந்திரத்தில் ஒரு சக்தி எங்கள் மனதில் பாருங்கள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி எங்கள் மனதில் இருக்க எங்களை வாழ விடாமல் இருக்கிற எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் சங்காரம் பண்ணி அந்த சக்தி ஒரு நல்ல தன்மையை, ஒரு நல்ல சூழலில், நல்ல இடத்துல, நல்ல விதமாக பணம், பொருள், சகல செல்வங்களை ஈர்த்து குடும்பம், பிள்ளைகள், சகல எல்லோரோடையும் சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தன்மை, ஒரு ஞானத்தை, ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரத்தை இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் 21 தடவைண்டான சொல்லி உங்கள் சுவாசத்தை கவனித்து நீங்கள் தியானம் பண்ணும்போது அப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரலாம். அப்படி அந்த மாற்றங்கள் பாருங்கள், அதில் ஈடுபட்டு அந்த மாற்றங்கள் மூலம் உலகத்தில் பல மாற்றங்களை உண்டாக்கலாம். இந்த இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், வேதனை எல்லாத்துலேயும் எல்லோரும் ஒன்று கூடி பாருங்கள், அவர்கள் இப்படி காயத்ரி மந்திரம் சொல்லி சொல்லும்போது மாபெரும் ஒரு நல்ல சக்தி உண்டாகி பல புறவிகளில் செய்த பாவங்கள் அந்த சக்தி கூடி இப்படி இயற்கை சீற்றங்கள், துன்பங்களை உண்டாக்குற அந்த சக்தியை இந்த சக்தி மூலம் அதை சமப்படுத்தி உலகத்தில் வாழும் வரை எந்த துன்பங்கள், அழிவுகள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு வழியை நம்ம சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் கண்டுபிடிச்சி காலத்து காலம் வந்து அங்கே யோகாச்சிரமங்கள் அமைச்சு எந்த சுயநலமும் பாராமல் மக்களுக்கு இதை கொண்டு போனார்கள். பல வழிகளில் கொண்டு போய் ஒரே ஆள் தான் கடவுள். ஒரு குளத்தில் 4 படி இருக்கிறதால 4 படியால் இறங்கி 4 பக்கத்தால் இறங்கி ஒரு குளத்துக்குள்ளே நாங்கள் தீர்த்தம் ஆடுறது, அது குளிக்கிற மாதிரி எல்லா பக்கத்தாலேயும் போய் ஒரே கடவுளை தான் நாங்கள் அடையிற. அதாவது உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரே கரண்டு தான், ஃபேனாக, ஃப்ரிட்ஜாக, லைட்டாக எல்லா பக்கத்துலேயும் அந்த கரண்ட் தான் வேலையுது. ஆனால் வெளியில் அது பாருங்கள், அந்த கரண்ட்டு ஃபேனாக, ஃப்ரிட்ஜாக வேலையும் போது அந்த தன்மை ஃபேன் தான் நான் அப்படின்னு ஃபேன் சொல்லலாம். ஏன்னா கரண்ட் இல்லாமல் ஃபேன் இயங்கல. அது மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒரே சக்தியிலிருந்து பல பிரிவுகளாக வந்து மனிதனாக பாருங்கள், பறவைகள், மிருகங்களாக, பறவைகளாக எல்லா பக்கத்தாலேயும் மரம், செடி, கொடிகளாக இருந்தாலும் அவங்களுக்குரிய தன்மை, பண்பு, குணங்களை அந்த சக்தியை கொடுத்துருக்காருடைய அந்த சக்திக்கு பாதிப்பு இல்லை. அது மாதிரி கரண்ட்டு ஃபேன் சுற்றுறதால, ஃபேன் இது பண்ணுறதால கரண்ட்டுக்கு நோவு இல்லாத மாதிரி நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறேன். எல்லாருக்கும் அவங்க கேட்குறத நான் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி சாஸ்வதமாக கண்ணபுரான் நமக்கு கீதையில் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் பாருங்கள், ஒரே இது இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த கடல், அதாவது கடல் தண்ணியிலிருந்து நீர் ஆவியாகி மழையாக வந்த உடனே அதுக்கு ஒரு பேர் வந்திருக்கும். ஒரு தண்ணி ஒரு நிறைந்த இடத்துக்கு குளம் என்று சொல்லி அதுக்கு ஒரு பேர். அப்போ அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதில் தன்மை. அப்போ அது எங்கேருந்து வந்தேன்டா கடலில் இருந்து தான் வந்த, அதில் அசல் தன்மை கடல். அப்போ அதுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பாருங்கள், அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு, ஒரு பேர் உண்டு, இது இன்ன குளம் அப்படின்னு சொல்லி. அப்போ அது தான் நினைக்கலாது. இப்போ என்னென்னு சொன்னால் அந்த தண்ணீர் வந்த இடத்துலேருந்து வந்த தண்ணி கடலில் இருந்து. அது மாதிரி நாங்கள் ஒரு பரமாத்மாவிலேருந்து வந்து பல பிரிவுகளாக வந்திருக்கோம். பல பேர்களாக, பல பதவிகளாக, பல தரப்பட்ட உயிரினங்களாக வந்திருந்தாலும் எங்களுடைய மூலம் பாருங்கள், நாங்கள் பரமாத்மா தான், அவர் தான் எல்லாம் செய்கிறார்ன்ற எண்ணம் எங்களுக்குள்ளே ஏற்படுறான்னு சொன்னால் நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு சுவாசத்தை கவனி தியானம் பண்ணும்போது எங்களுக்கு உண்மையான நாங்கள் பரமாத்மாக்கள் எல்லாம் அவர் தான் செய்கிறாரு.
எங்கள் அந்த உருவத்தையோ ஒரு அருவமாகிய உணர்வு ஆகிய உள்ளுக்குள்ளே சக்தியோ எல்லாத்தையும் அவர் தான் இயக்குறாரு. நம்ம ஒரு கருவி தான். அவர் நாங்கள் நினைக்கிற மனிதன் நினைச்சு வாழ்கிறார். நான் நினைக்கிறதுக்குரிய சக்தியை தந்தால் அதை திங்க் பண்ண திரும்பி எண்ணங்கள் பல வந்தாலும் நாங்கள் திங்க் பண்ணுறதுக்கு எங்களோட கையெல்லாம் கொடுத்துக்கார் கடவுள். இப்போ எண்ணங்கள் வரும்போது நல்லது கெட்டதாண்டு பகுத்தறிஞ்சு அதை திங்க் பண்ணால் செயலுக்கு போய் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம மனப்பலம் குறைஞ்சதால் பாருங்கள், நாங்கள் பகுத்தறிவு குறைஞ்சி எந்த சிந்தனை வந்தாலும் அதை எண்றோம், அதை திங்க் பண்ணி செயலுக்கு போன அது நல்லதை கெட்டதோ அது நல்லதுண்டா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். கூடாதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை. ஆனால் எங்களுக்கு இப்படி காயத்ரி மந்திரம் சொல்லி மனசக்தி கூடனா எங்களுக்குள்ள வர எண்ணத்தை பாருங்கள், இது நல்லது கெட்டதுண்டு பகுத்தறிஞ்சி நல்லத்துக்கு பாருங்கள் உயிரோட்டம் கொடுத்து திங்க் பண்ணி உயிரோட்டம் கொடுத்து செயலுக்கு போய் நல்ல பலனை அனுபவித்து சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு பிறவி தான் மனித பிறவி, அரிய பிறவி, அறிவான பிறவி. அப்படிப்பட்ட பிறவி பாருங்கள் ஆன்ம பலம் குறைஞ்சி பாருங்கள் மனப்பலம் குறைஞ்சி வாழ்க்கையில் சொல்ல முடியாத துயரங்கள் நாங்கள் செய்கிற பாவத்தால் பாருங்கள் வருங்கால சந்ததியினருக்கும் பாருங்கள் வாழ முடியாத அளவுக்கு இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் மனிதன் தான் கொண்டு வர. இந்த மனிதன் செய்த பாவத்தால் இதுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கி. அதிலேருந்து வெளியே வரலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், தனிப்பட்ட நீங்கள் ஒரு குரு விட்ட போக்குள்ள ஒரு துன்பமாக போவீங்க. ஆனால் அவர்கிட்ட போய் அவர் சொல்கிற மாதிரி கேட்கும்போது அந்த துன்பம் இல்லாமல் போகிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி காயத்ரி மந்திரம் சொல்லி செய்யும்போது எல்லாரும் செய்த பாவங்கள் ஒன்று கூடி இயற்கை சீட்டங்களாக மாறாமல் அது பாருங்கள் ஒரு நன்மையை கொடுக்குற மாற்றங்களாக மாற்றக்கூடிய தன்மை எங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த வழியை இன்று ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் அதிகாலை, அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பகவான் உரைத்த அந்த மாதங்களில் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் அதிகாலை எழும்பி தியானம் பண்ணும்போது இறைவனுடைய அருள் கட்டாயம் கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். வேண்டாம் சாஸ்வதமாக கிருஷ்ண பரமாத்மா சொல்லியார் மந்திரங்களில் நான் காயத்ரி என்று அந்த மந்திரத்தினை சொல்லும்போது காக்கும் கடவுளாகிய பாருங்கள் உணர்வுமயமாக அறிவுமயமாக மகாசக்தி படுத்த ஆன்ம சக்தி நம்மளுக்குள்ளருகி அவர் நம்மளை காப்பாற்றி நம்மளை மட்டுமில்லை நம்மளோட குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய வழி நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.